ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ வினிகரில் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம பீட்டா ப்ரீட் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு நமக்கு வினிகரில் கல்ச்சர் தேவைப்படுது. அதனால் நம்ம வினிகரில் பண்ணலாங்க. இது பார்த்தீங்கன்னா 750 ml பாட்டிலு. நான் 1 லிட்டருக்கு பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்டர் கேனில் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் ஊற்றிடலாம். நமக்கு வினிகரில் பண்ணுறதுக்கு ஆப்பிள் சீடர் வினிகர் இது கண்டிப்பாக தேவைப்படும். இது ஒரு 1/2 லிட்டரு நமக்கு வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி, நல்லா பியூரிஃபை பண்ண தண்ணி, சுத்தமான தண்ணி வேணும், ஒரு 1/2 லிட்டரு. அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக நமக்கு வினிகரில் கல்ச்சர் தேவைப்படும். வினிகரில் கல்ச்சர், இதில் தான் வினிகரில் இருக்குது. நான் உங்களுக்கு லைட் அடித்து காட்டுறேன். இது நமக்கு தேவைப்படும். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நமக்கு தேவைப்படும். சரி வாங்க நம்ம வினிகரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த வினிகரில் ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். 140 ரூபா தான். நான் வாங்கின ரேட்டு 140. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸில் விற்பாங்க. இது நம்ம அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடலாம், இல்லை 1/2 லிட்டரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி 1/2 லிட்டர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே இந்த பாட்டிலில் ஊற்றிடலாங்க. இது புனல் வச்சு தான் ஊற்ற முடியும் போல். புனல் வச்சு ஊற்றிடலாம். பீட்டா ஃப்ரைஸ்க்கு இது ஃபஸ்ட்டு ஃபீடாக கொடுக்கணுங்க. கொடுத்தா ஃப்ரைஸை நம்ம 90% காப்பாற்றலாம். எவ்வளோ ஊற்றிக்கிங்க போதும். ஆப்பிள்லாம் போடணும் இன்னும். இதில் மீதி இருக்குது. இது சின்ன பாட்டிலில் கல்ச்சர் பண்ணிப்பேன். இப்போ நம்ம அடுத்து வினிகரில் கல்ச்சரை இதில் லைட்டாக சேர்த்துக்கலாங்க. நான் நிறையா கல்ச்சர் பண்ணணும், அதனால் இதில் லைட்டாக சேர்த்துக்கிறேன். இதுலேயே நிறையா இருக்குது வினிகரில். இது நம்ம அடுத்து கல்ச்சர் பண்ணிக்கலாம் பாட்டிலில். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிள் வந்து நமக்கு பாதி ஆப்பிள் போதுங்க. இதில் இருக்க அந்த தோடு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம குட்டி குட்டியாக இதில் போட்டுடலாங்க, கட் பண்ணி. ஆப்பிள் கட் பண்ணி போட்டாச்சுங்க. நம்ம வினிகரில் கல்ச்சரையும் இது பண்ணி வச்சு அவ்வளோதாங்க. இதோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே துணி போட்டு ரப்பர் பேண்ட் போட்டுடலாங்க. போட்டு ஒரு வாரமாக டெம்பரேச்சர் கூலிங்காக இருக்க டெம்பரேச்சர், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கூலிங்காக இருக்கக்கூடாது, நார்மலான டெம்பரேச்சராக இருக்க இடத்துல அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 வீக்கில் கல்ச்சர் ஃபுல்லாக இதாகிடும், உங்கள் கல்ச்சர் ஆகிடும். இந்த மீதி எடுத்து வச்சுருக்க இந்த வினிகரில்னே வந்து பாருங்கள். இந்த ஆப்பிள் சீடர் வினிகரை இதில் ஊற்றிடலாம். நம்ம அது 750 ml தான் அதில் பண்ண முடிஞ்சது. மீதி இருக்கிறத நம்ம இதில் பண்ணிடலாம். இந்த பாட்டிலில் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் வினிகரில் கல்ச்சரை இதில் லைட்டாக ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஆப்பிள் குட்டி குட்டியாக வெட்டி போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 கல்ச்சர் ரெடி பண்ணியாச்சு 1 லிட்டரில். அவ்வளோதான். இதை நம்ம ஒரு வாரத்தில் எப்படி கல்ச்சர் ஆகிருக்குன்னு வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வரும். நம்ம அடுத்து பீட்டா ப்ரீட் பண்ணி ப்ரைஸை எப்படி காப்பாற்றுற வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. நம்ம சேனலில் மந்த்லி ஒரு கிவ்வே கண்டிப்பாக உண்டு.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா.